பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலேயும் நம்முடைய தியானத்திற்காக எரேமியா தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனமாகிய நம்மை குறித்து என் ஜனங்கள் என்று சொல்லுகிறார். மட்டுமல்ல, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்றும் சொல்லியிருக்கிறார். அன்பரே, இவ்வுலகத்தின் பெற்றோராகிய நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மையானவைகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது நம்முடைய பரம தகப்பனும் தம்முடைய பிள்ளைகளாகிய நமக்கு நன்மையை தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அன்பானவர்களே, சத்துருவானவன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான் என்று யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். ஆனால் தேவனோ நன்மையை தருவேன் என்று மட்டும் வாக்கு பண்ணாமல் திருப்தியாகும் வரைக்கும் நன்மையை தருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். இதுதான் ஒரு தகப்பனுடைய உள்ளம். எதிலெல்லாம் நாம் நன்மையை அனுபவிக்க முடியாதபடிக்கு இதுவரைக்கும் சத்துருவானவன் தடை செய்தானோ, இதுவரைக்கும் சத்துருவானவன் போராடி கொண்டிருந்தானோ, அவைகளிலே ஒரு நன்மையை கண்டு நாம் திருப்தியாகும்படிக்கு கர்த்தர் இந்நாளிலே நமக்கு கிருபை செய்கிறவராய் இருக்கிறார். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசித்து நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலேயும் என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று நீர் சொல்லி இருக்கிற உடைய வார்த்தைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, உடைய பிள்ளைகளுக்கு நீர் நன்மையை தருகிறவர். இதுவரைக்கும் எந்தெந்த விஷயங்களிலே சத்துருவானவன் உடைய பிள்ளைகளை நன்மைகளை அனுபவிக்க கூடாதபடிக்கு தடை செய்தானோ, தகப்பனே, அந்த நன்மைகளை தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த நாள் முதல் நீர் வாக்கு பண்ணுகிறதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். திருப்தி ஆவார்கள் என்று சொல்லி இருக்கிற உடைய வார்த்தையின்படியே உடைய பிள்ளைகளை உடைய நன்மையினால் நீர் திருப்தியாக்க போகிறதற்காய் உமக்கு நான் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறேன். தொடர்ந்து தகப்பனே, உம்முடைய கரங்களிலிருந்து பெற்று அனுபவிக்கிற நன்மைக்கு நாங்கள் நன்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ எங்களை முழுவதுமாய் உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.